Welcome back to UPSC COC Learners Tamil channel. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம 6 கீவேர்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 7th கீவேர்டான லிபர்ட்டி பற்றி பார்ப்போம். லிபர்ட்டியோட சிம்பிள் மீனிங் வந்து ஃப்ரீடம். ஸோ இங்கே எந்த ஒரு தடையும் இருக்காது. ஒரு இண்டிவிஜுவலோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. அதுதான் இதோட சிம்பிள் மீனிங். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். லிபர்ட்டின்றது ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஆன் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல்ஸ். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் அதோட அர்த்தம். அண்ட் அதே சமயத்தில் ஒரு இண்டிவிஜுவல் டெவலப் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்குவாங்க. அண்ட் ப்ரியம்பிளில் லிபர்ட்டின்னு பார்க்கும்போது தாட், எக்ஸ்ப்ரெஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் இந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்க்க முடியுது. அண்ட் நம்ம சேலியன்ட் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அப்ரிகேட் பண்ணுற மாதிரி லாஸ் கொண்டு வந்தால் ஒரு சிட்டிசன் பார்த்தோன்னாக்கா அதை கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு வழிவகுப்போம். என்னதான் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாலுமே இது ஒன்றும் லைசன்ஸ் கிடையாது. லைக் யார் எந்த விருப்பப்பட்டாலும் எல்லாமே செய்யலாம் அப்படின்ட்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏ பி 2 பேர் எடுத்திருக்கோம். ஏ பர்சனுக்கு வந்து பியை பிடிக்கல, ஸோ அதனால் அவங்க போய் கொலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் ஒன்றும் கிடையாது. அங்கே சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. இதை பற்றி கான்ஸ்டிடியூஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லிபர்ட்டி ஐடியா பார்த்தோன்னாக்கா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் 1789 1799 வரைக்கும் நடந்திருக்கும். அந்த ஐடியாவிலேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் நாட் ஓன்லி லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த 3 ஐடியாஸுமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 8th கீவேர்ட் ஈக்குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஈக்குவாலிட்டின்றது சமுதாயத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறது. இங்கே எந்த ஒரு ப்ரிவிலேஜ் கிளாஸும் கிடையாது. இந்த ஈக்குவாலிட்டி பார்த்தோன்னா மொத்தம் 3 டைமென்ஷன்ஸில் பார்க்கலாம்: சிவிக், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக். அண்ட் சிவிக் ஈக்குவாலிட்டியை நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ஷூர் பண்ணியிருக்காங்க. லைக் ஆர்டிகல் 14, 15, 16, 17 அண்ட் 18. இந்த ஆர்டிகல்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்க்கலாம். சிவிக்ன்றது சிட்டிசனை குறிக்கும். இப்போ நம்ம பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். இது பார்த்தோன்னாக்கா ஆர்டிகல் 325 அண்ட் 326 அதை என்ஷூர் பண்ணுது. லைக் இது 2 ஆர்டிக்கல் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் சமயத்தில் இந்த மாதிரி ரேஸ், ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ் இது ரிலேட்டடான கிரவுண்ட்ஸில் எலெக்டோரல் ரோல்ஸ், அதாவது வாக்காளர்களுக்கான பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் யாரையுமே ஒமிட் பண்ணக்கூடாது, அதை பற்றி சொல்கிறது. அண்ட் இன்னொன்று லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி இந்த ஃபில் பண்ணும்போது அடல்ட் ஃப்ரான்ச்சைசஸ் பேஸ் பண்ணி தான் ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 2 ஆர்டிக்கல். ஸோ 325 வந்து அந்த எலக்டோரல் ரோல்ஸ் சொல்கிறது, அண்ட் 326ன்றது அந்த அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் பேஸ் பண்ணி சொல்கிறது. எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பற்றி நம்ம டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 39ல் என்ஷூர் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென் அண்ட் விமென் 2 பேருமே செய்கிற ஒரே வேலைக்கு ஒரே ஊதியம் கொடுக்கணும். அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இப்போ நம்ம 9th கீவேர்ட் ஃப்ரெட்டர்னிட்டி பற்றி பார்ப்போம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டின்றது பிரதர்லிஹுட். லைக் என்ன தான் நம்மளோட கண்ட்ரியில் நிறைய லாங்குவேஜஸ், அப்புறம் ரிலீஜியன் அண்ட் ப்ராக்டிசஸ் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக அண்ணன் தங்கச்சியாக பழகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெட்டர்னிட்டி இருந்ததுன்னா நமக்கு 2 விஷயங்கள் வந்து உறுதியளிக்குது. என்னன்னு பார்த்தோன்னாக்கா டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன். ப்ரியம்பிளில் இந்த லைன் எப்படி இருக்கும்னாக்கா, ஃப்ரெட்டர்னிட்டி அஷ்யூரிங் தி டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்ட் தி யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஆஃப் த நேஷன். இங்கே இன்டிகிரிட்டி அப்படின்ற வேர்டு பார்த்தோன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி ஆட் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த பிரதர்லிஹுட் ஃபீலிங்கை நம்ம சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மூலிமா அக்வயர் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A அதில் பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு சிட்டிசனுமே வந்து ஹார்மனி அண்ட் காமன் பிரதர்ஹுட்டை வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்மனின்றது ஒற்றுமை. ஸோ இந்த ஹார்மனி அண்ட் காமன் பிரதர்ஹுட்டை என்ன தான் இந்த நிறைய லாங்குவேஜஸ், அப்புறம் ரிலீஜியன், அப்புறம் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே அதெல்லாம் கடந்து நம்ம இந்த ஹார்மனி அண்ட் காமன் பிரதர்ஹுட் ஃபீலிங்கை கொண்டு வரணும். இப்போ நம்ம KM முன்ஷி இதை பற்றி கமெண்ட் பண்ணியிருக்காரு, பார்ப்போம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் டிக்னிட்டினா என்னன்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே ஒரு ஸ்பெஷல் வேல்யூ இருக்கும், அதாவது தகுதி இருக்கும். அதை பற்றி சொல்கிறது தான் இங்கே டிக்னிட்டின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம KM முன்ஷி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஸோ ப்ரியம்பிளில் எப்படி இருக்குன்னா டிக்னிட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் பெட்டர்மெண்ட்டை மட்டும் குறிக்கல, கூடவே ஒரு இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டி புனிதமாக இருக்குது அப்படின்றதும் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் டிபிஎஸ்பி அண்ட் ஆர்டிகல் 51A பர்டிகுலராக விமனோட டிக்னிட்டியை பற்றி சொல்லியிருப்பாங்க. லைக் இந்தியன் சிட்டிசன்ஸ் பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான சில வன்முறைகளை கைவிடுறது அண்டு ஒவ்வொரு சிட்டிசனும் சாவர்னிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டிக்கான ஃப்ரேசல் மீனிங் பார்ப்போம். யூனிட்டின்றது ஃபீலிங் ஆஃப் ஒன்னஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு இருக்காங்க. ஸோ இங்கே ஏ பார்த்தோன்னாக்கா ஒரு காமன் ஐடியாவை கொண்டு இருக்கிறாங்க, இங்கே பி வந்து அதில் இன்னொரு காமன் ஐடியா கொண்டு இருக்காங்க. பட் ஆனால் ஏக்கும் பிக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ். இப்போ ஏல 100 பேர் வந்து ஒரே காமன் ஐடியா வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஏல யூனிட்டி இருக்குது. அண்ட் அதே மாதிரி பியில் ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 50 மெம்பர்ஸ்க்கும் ஒரு காமன் ஐடியா இருக்குது அண்ட் அங்கே அவங்க யூனிட்டியாக இருக்காங்க. பட் இங்கே ஏவும் பியும் தனித்தனி ஐடியாஸ். இப்போ தான் இன்டெகிரிட்டி டேர்ம் வந்து உள்ளே நம்ம கொண்டு வரணும். இப்போ இன்டெகிரிட்டியில் என்ன ஆகுனா, இந்த ஏ ஆஸ் வெல் அஸ் பி இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க, என்ன தான் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருந்தாலும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நவ் லெட்ஸ் சி ப்ரியாம்பிள் என்ன சொல்லுதுன்ட்டு. வெல், இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி பார்த்தோன்னா மொத்தம் 2 டைமென்ஷனில் பார்க்க முடியுது. தட் இஸ் சைக்கலாஜிக்கல் அண்ட் டெரிட்டோரியல். வெல், சைக்கலாஜிக்கல்னு சொல்லும்போது இந்தியாவில் பல ரிலிஜியன், பல லாங்குவேஜ் அண்ட் பல ப்ராக்டிசஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கடந்து நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது. அண்ட் டெரிட்டோரியல்னு பார்க்கும்போது நம்மளோட கண்ட்ரி பார்த்தோன்னாக்கா அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக பல ஸ்டேட்ஸாக பிரிக்கப்படுது. ஸோ என்னதான் பிரிக்கப்பட்டாலும் இட் இஸ் ஆன் தி ஹோல் இந்தியா தான். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆர்டிக்கல் 1 பார்க்கலாம். ஆர்டிக்கல் 1 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஆஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இது என்ன சொல்கிறாங்கனாக்கா, நம்மளோட ஸ்டேட்ஸுக்கு இந்த யூனியனை விட்டு வெளியில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது, அதாவது இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இது மூலியமாக இன்டெஸ்ட்ரக்டபிள் நேச்சர் ஆஃப் இந்தியன் யூனியனாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC Learners தமிழ் சேனல்.